உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லேட் ஆகுது குட்டோ. எதுக்காக? உன் அப்பனோட கல்யாணத்துல டான்ஸ் ஆடு. பிளான முடிக்கணும்டா, அதுக்கு சொன்னேன். 50 லட்சத்தை வாங்குறதுக்கு லட்சுமி கிளம்பிருப்பா. நாம சொன்ன இடத்துக்கு போயிட்டு ஷாலுவை விட்டுட்டு பணத்தை வாங்கிட்ட கேம் ஓவர். அப்படியா? அப்படின்னா உன்னோட கேம் ஆடுவாங்களே, அதுக்கு என்ன பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் தான் கிட்னாப் பண்ணீங்கன்னு ஷாலு வீட்டுல போய் நேரா சொல்லிடுவா. ஏன்னா அவங்க 2 பேர் முகத்தையும் அவ பாத்துட்டா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவ என்ன பார்க்கல. ஆனா நீங்க மாட்டிப்பீங்க. அப்படியோ? அது நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு டென்ஷன் வேண்டாடி செல்லம். நான் பல்லுடா, உன் அப்பனுக்கெல்லாம் அப்ப. என்ன முட்டாள் நினைக்காத. கண்ணுக்கு தெரியாததை கூட நான் கண்டிப்பா பாத்துருவேன். எல்லா பிளானையும் போட்டு தான் வச்சிருக்கேன். நீ என்ன நினைக்கிற? லக்ஷ்மி ஏன்டா போலீஸ் கிட்ட வாயை திறக்காம இருக்கா? ஏன்னு கேளு. ஏன்? அவளுக்கு ஷாலுவை காப்பாத்தணும். ஷாலுவும் போலீஸ் முன்னாடி வாயை திறக்க மாட்டா. ஏன்னா லக்ஷ்மியை காப்பாத்தணும். புரியுதா? லக்ஷ்மி பணத்தை கொடுத்த உடனே மொத்தத்தையும் பங்கு பிரிச்சுட்டு அதுல ஒரு பங்கு அந்த பொம்பளை மூஞ்சில தூக்கிடு. ஹோலி பண்டிகையில் அரைகுறையா நின்ன வேலையை நான் போய் முடிக்கிறேன்டா. இப்ப நான் லக்ஷ்மியை கடத்த போறேன். இன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி காணாம போவா. இன்னைக்கு அவளை கடத்தி என் கூட நிரந்தரமா வச்சுக்க போறேன். இது நிச்சயம் நடக்கும். அதோட இன்னைக்கு லவ் பண்ணாலும் 10 வருஷம் கழிச்சு அதை நான் லவ் பண்ணுவாள்ல, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிங்க கிட்ட கொண்டு வந்து நான் விடுவேன். அது வரைக்கும் அவளோட தங்கச்சிங்களும் யாருக்கிட்டையும் வாய் திறக்க மாட்டாளுங்க. ஷாலுவை கடத்தினதையும் சொல்ல மாட்டாங்க, லக்ஷ்மியை கடத்தினதையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எப்படி லக்ஷ்மி தங்கச்சிங்களை விரும்புறாளோ அதே போல தங்கச்சிங்களை லக்ஷ்மியை விரும்புறாளுங்க. அதனால எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு இருப்பாளுங்க. இந்த பல்வீந்தர் சந்தோஷமா இருப்பான். அந்த லக்ஷ்மி எனக்கு சொந்தம். என் பொருளை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத. இன்னைக்கு மறுபடியும் அவளை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். இப்படி தட்டுறது ஏன் திறக்க மாட்டேங்கிறாங்க? அதானே, ஏன் விடாம தட்டுறாங்க? பெல் அடிச்சதுக்கு அப்புறமா கதவை தட்டுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நான் போய் பாக்குறேன். சீக்கிரம் போ. நீயா? இங்கேயும் வந்துட்டியா? அப்பா, வாட்? மலிஷ்கா வேண்டாம். மலிஷ்கா, க்ளோஸ் த டோர். கதவை மூடு. இல்ல ஒரு நிமிஷம். எனக்கு அப்பா கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். எனக்கு உதவி வேணும். உதவியை தாண்டி வேற என்னதான் உன்னால கேட்க முடியும் லக்ஷ்மி? இதுக்கு தான் கால் பண்ணியா? அப்பா, ஏய் லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி பண்ணு. அப்பா, லக்ஷ்மி நில்லு. இங்க பாரு, என்னாச்சு சொல்லு. ஏன் நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னாச்சு சொல்லு விஷ்கா, சொல்லு. என்ன சொல்லு? இவளோட கண்ணீரை பார்த்து இவ மேல இறக்கப்பட தேவையில்லை. ஆண்டி ப்ளீஸ், ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. லக்ஷ்மி இங்க பாரு. அப்பா எங்க இருக்கீங்க? இது நீ நினைக்கிற மாதிரி உன்னோட தெரு இல்ல. வீட்ல யாரும் இல்ல. அப்பா வீட்ல இல்ல. அப்பா வெளிய போயிருக்காரு. என்ன சத்தம் இங்க? என் ரிஷியோட வாழ்க்கைக்காக நீ அவசியம் வந்தாகணும். ஒரு அம்மாவோட வேதனையை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிற லக்ஷ்மி. என்னோட வந்து ரிஷியை காப்பாத்து. வரல. உங்க கூட நான் வர மாட்டேன். அத்தை, எனக்கு உங்களோட உதவி தேவை. உனக்கு ஒரு உதவியும் கிடைக்காது. கேக்கலையா? என்ன சொல்றான்னு கேப்போம். என்ன உதவி வேணும்? அத்தை, ஷாலுவை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவங்க பணம் கேட்டுட்டு இருக்காங்க. 9:30 மணிக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா அவங்க ஷாலுவை ஏதாவது. என்கிட்ட அவ்வளவு பணமும் கிடையாது. நான் எங்க இருந்து கொண்டு வரது? கொஞ்சம் பணம் கேட்டிருந்தா கூட நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பேன். ஆனா என்கிட்ட
அத்தை ஷாலுவை புடிச்சு வச்சிருக்காங்க. அதோட நீங்க நீங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்களோட மொத்த காசையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். டே அண்ட் நைட் உழைச்சு உங்க பணத்தை கொடுத்துருவேன். ஒரு ரூபா கூட மிச்சம் வைக்காம கொடுத்துருவேன். ப்ளீஸ் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். என் ஷாலுக்காக. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அது அவங்க கேக்குறது 50 லட்சம். கதவு அந்த பக்கம் இருக்கு, மரியாதையா போயிடு. இங்க பாருங்க அத்தை, அவங்க ஷாலுவை கொலை பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஷாலுவோட துப்பட்டாவை அனுப்பியிருக்காங்க, அதுல ரத்த கரை இருக்கு. அத்தை நிஜமாவே அவங்க கொலை பண்ணிடுவாங்க. அவன் இன்னைக்கு 9:30 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்திருக்கான். 9:30 மணிக்குள்ள நான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். நான் எங்க போவேன்? யார்கிட்ட உதவி கேட்பேன்? எனக்கு வேற யாரு தெரியும்? சத்தியமா சொல்றேன், என்கிட்ட அதுக்கான நேரமும் இல்ல. உங்களால மட்டும் தான் உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை, இல்லைன்னா என்னால ஷாலுவை காப்பாற்ற முடியாது. அத்தை ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன். நான் உங்ககிட்ட பிச்சையா கேக்குறேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Please. பிச்சை போட்டாச்சு. என்ன அப்படி பாக்குற? பிச்சையை இப்படித்தானே கொடுப்பாங்க? சில்லறை வேணுமா? இல்ல நீ ரொம்ப கதறி அழற, துடிக்கிற, முட்டி போட்டு கெஞ்சி அழறியா? அதான் கொஞ்சம் அதிகமாவே பிச்சை போட்டேன். எடுத்து எண்ணி பாத்துக்கோ, அட்லீஸ்ட் 20,000 தேரும். பிச்சையா? நீங்க என்ன சொல்லணுமோ தாராளமா சொல்லிக்கோங்க. ஆனா என் தங்கச்சிய எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும். 50 லட்சத்தை பிச்சையா தூக்கி யார் போடுவாங்க? நான் போடுவேன் நினைச்சியா? 10 பைசா கூட நான் தரமாட்டேன். உன் வீட்டு வாசல்ல வந்து நான் நிற்கும் போது என்ன நீ எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினங்கிறத நான் இன்னும் மறக்கல லட்சுமி. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ மறந்துட்டியா? நீ என்ன சொன்ன? என்ன வாங்க வந்திருக்கீங்களா? நான் ஒன்னும் பொருள் இல்லைன்னு சொன்னேன். அன்னைக்கே நீ வித்து போயிருக்கலாம் லட்சுமி. நாங்க உன்னை வாங்க வந்திருந்தோம்ல. இதே 50 லட்சத்தை அன்னைக்கே நீ வாங்கியிருக்கலாம். ஒரு ஜாப் மாதிரி நாங்க உனக்கு ஆஃபர் கொடுத்தோம், நீ அதை வாங்கி இருக்கலாம். அதுவும் அது சாதாரண ஜாப் கிடையாது, இங்க வீட்டு வேலை செய்யற ஜாப் ஒன்றும் கிடையாது. மனைவிங்கிற ரெஸ்பெக்டபிள் ஜாப் தான் கொடுத்தோம். கூப்பிட்டப்பவே இங்க வந்து என் பையன் கூட நீ வாழ்ந்திருக்கணும், அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கணும், அவன் கூடவே எல்லா நேரமும் இருந்து அவனை நீ பாதுகாத்திருக்கணும். ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன? அந்த தோஷத்துல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னல. இப்ப நான் சொல்றதை கேளு. எனக்கு ஓ மேல நம்பிக்கை. உன் தங்கச்சி உயிர் ஆபத்துல இருக்குன்னு போய் சொல்லு. மிஸ் பண்ணிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.